ஆக்ட்ரஸ் ஸ்வேதா பாசு இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்குல தமிழ்லன்னு ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சாங்க. தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா ராரா, சந்தமாமா இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அவ்வளவா இல்லாத காரணத்தினாலையும் பண நெருக்கடி இருந்த காரணத்தினாலையும் இவங்க விபச்சாரத்துக்குள்ளார தள்ளப்பட்டாங்களாம். ஹைதராபாத்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வச்சு கையும் களவுமா பிடிக்கப்பட்டாங்க. கோர்ட்ல ஆஜர்படுத்தப்படும் போது பண நெருக்கடியால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை வெறும் சோகமும் கண்ணீருமாவே இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஹிந்தி டைரக்டர் அனுராக் காஷ்யப்பை மீட் பண்ணிருக்காங்க. அவரு இவங்க மேல பரிதாபப்பட்டு இவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. அப்படி இவரோட ஆபீஸ்ல இவங்க இருக்கும்போது இவங்க ஒருத்தர் மீட் பண்ணிருக்காங்க. அவர் மேல இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு இருக்கு. அவர் பேரு ரோஹித் மீட்டலாம். இவங்க 2 பேரும் பிப்ரவரியில இருந்து ஒன்னா டேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க டேட் பண்ணிக்கும் போது எடுத்துக்கிட்ட நெருக்கமான புகைப்படங்கள் இணையதளங்கள்ல இப்போதைக்கு வைரலா பரவிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேரும் திருமணமும் பண்ணிக்க போறாங்களாம். ஸ்வேதா பாசு ஹிந்தில சில சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நல்ல வேலை, சீரியல்ல வாய்ப்பு, நல்ல வாழ்க்கைன்னு அனுராக் காஷ்யப்பை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வேதா பாசுவோட வாழ்க்கையில சில நல்ல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. நான் மியூசிக் மட்டும், நீ மியூசிக் டைரக்டரா விவசாயிகள் பிரச்சனைகளை தலையிடாத, மியூசிக் மட்டும் பாரு அப்படின்னு சொல்ற சீட்டா ஒரு வெளிநாட்டு அமைப்பாக இருந்து கொண்டு எப்படி இந்தியாவோட பிரச்சனைகளை தலையிடுறாங்க,